நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, அக்கா, இது என்ன கோலம் தமக்கையே? அக்கா, என்ன நேர்ந்தது? அக்கா, என்னை நெருங்க முயற்சிக்காதே சுபத்திரை. எரிந்து சாம்பலாவாய். நெய் கொண்டு எரியும் வேள்வி தீயை போல் என் நெஞ்சமானது எண்ணமற்ற கேள்விகளால் எரிந்து கொண்டிருக்கிறது. நான் எவரின் வதனத்தையும் காண விழையவில்லை. யாரும் அருகே வர தேவையில்லை. அக்கா, அக்கா, கதவை திறவுங்கள் அக்கா. அக்கா, 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 கதவை திறவுங்கள். அக்கா, அக்கா, தயவு செய்து கதவை திறவுங்கள். அக்கா, ஐயனே, இவ்வாறு ஒரு அனர்த்தம் நிகழ எவ்வாறு அனுமதித்தீர்கள்? அக்கா தன் அறைக்குள் சென்று தம்மை சிறையாக்கிக் கொண்டார்கள். எவரையும் காண தாம் விழையவில்லை என்றெடுத்துரைத்தார்கள். நான் பல முறை முயற்சித்தேன், ஆனால் கதவை திறக்க மறுக்கிறார்கள். கதவை திற பாஞ்சாலி. பிராயச்சித்தத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடு. கதவை திற. அண்ணா, பாஞ்சாலி வேதனை அடைந்திருக்கிறாள். ஒருவேளை அக்னி ஸ்நானம் செய்து கொண்டாள். அண்ணா, கதவை உடைக்க அனுமதி தாருங்கள். தம் தம்பியான இந்த பீமன் உறுதியான பாறையை இரண்டாய் பிளக்கக்கூடியவன். ஆனால் இம்மரக்கதவு உடைவதற்கு மறுப்பது ஏன்? இக்கதவு பாஞ்சாலியின் சங்கல்பத்தால் அடைக்கப்பட்டுள்ளது. வேதனை கொண்ட மனக்கதவை திறப்பது இரும்பு கோட்டைக்கு இணையானது. பாஞ்சாலியின் தீர்மானம் இதில் அடங்கியுள்ளது. கதவை திற பாஞ்சாலி. தயவு செய்து கதவை திற பாஞ்சாலி. அன்பு அண்ணா, இதை நம்மால் திறக்க இயலாது. அந்த மாதவனால் மட்டுமே இயலும்.
பணிகின்றேன் அண்ணா. பணிகின்றோம். தற்சமயம் உன் பணிவான வணக்கத்தை என்னால் ஏற்க இயலாது அர்ஜுனா. திரௌபதி என்னும் தீ தம் அனைவரையும் மன்னிக்காத வரையில் தம்மில் எவரையும் என்னாலும் மன்னிக்க இயலாது. எங்கிருக்கிறாள் என் சகி? சூது விளையாட்டு நடந்த இடத்திலிருந்து கோபமாக புறப்பட்ட இந்திரபிரஸ்தத்திற்கு அனைவரையும் விடுத்து தனித்து வந்தாள். தமக்கையோர் அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தோம், ஆனால் கதவை திறக்க மறுக்கிறார்கள். அவளது இதயவாசலை அடைக்கப்பட்டிருக்கும் நிலைமையில் அவள் அறைவாசல் எவ்வாறு திறக்கும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஞ்சாலி, மித்திரன் என்பவன் சுகதுக்கங்களை நண்பனோடு பகிர்ந்து கொள்பவன். உன் மனவேதனையில் பங்கு கொள்ளும் அதிகாரம் கொண்டவன் நான். உன் மனவேதனையை என்னிடம் எடுத்துரைப்பாயாக திரௌபதி. சென்று விடுங்கள் கோவிந்தரே. பவித்திரம் பெற்றவளை இந்த அகிலம் பவித்திரமற்றதாக்கி வீசி எறிந்தது. நான் கொண்ட நட்பின் மீது நம்பிக்கை கொள்வாய் சகி. கங்கையில் ஸ்நானம் செய்து ஒருவன் அசுத்தம் போக்குகிறான். அதனால் கங்கையானது அசுத்தமாகிவிடாது. கோவிந்தரே,
ஏன் கோவிந்தா, என்ன காரணம்? எனக்கேன் இந்த அநீதி இழைக்கப்படுகிறது? பெரும் அவமானம் என் மீது சுமத்தப்பட்டது. நான் என்ன பாவம் செய்தேன் கோவிந்தா? ஏன் இந்த அவலங்கள் எனக்கு நிகழ்கிறது? நடந்த நிகழ்வுகள் எந்த வகையிலும் உன்னுடைய பாவச் செயல்களின் பலன் அல்ல திரௌபதி. கௌரவர்களுக்கு இறைவன் வகுத்த முடிவானது ஒன்றுதான். அவர்கள் அதை பெறுவதற்கு நீ பணயமாக்கப்பட்டாய். அந்நிகழ்வில் அவர்கள் மூலம் அவமானப்படுத்தப்பட்டாய். கர்மத்தின் சித்தாந்தத்தை கூறுகிறேன் கேள் சகி. நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும். ஆனால் கெடு செயல் படுகொடியில் தள்ள மற்றொரு கெடு செயலுக்கு தான் வழிவகுக்கும். அக்காரணத்தால் தான் தவறான வழியில் செல்லும் ஒருவர் நரகத்தை சென்றடைகிறார். ஆனால் வேதனையை அனுபவிப்பவள் நான் அல்லவா? நீ வேதனையை தியாகம் செய்ய வேண்டும் சகி. ஹஸ்தினாபுரத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு எவ்வகையிலும் நீ காரணம் அல்ல. ஆனால் அந்நிகழ்விற்கு நீ பழி தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதுவே உன்னுடைய கர்மமாக மாறிவிடும். நீ உன் மனதை ஒருவேளை பகையை கொண்டு வியாபிக்கச் செய்தால் அனுதினமும் நீ நரக வேதனையை அனுபவிப்பாய். அவர்கள் இழைத்த அநீதிச் செயலுக்காக நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? உன் மனம் விட்டு பகையை போக்கு. மனதை நிர்மலமாக்கு. பள்ளத்தை தேடி ஓடும் நீர் இறுதியில் சமுத்திரத்தோடு சங்கமிக்கின்றது. கடலோடு கடலாய் கலக்கிறது. அதுபோலவே உன் வேதனைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து விடு. நல்லவரின் துயர் துடைக்க வல்லான் ஒருவன் உள்ளான். அவனிடம் உன் மனக்குறையை ஒப்படைத்து நிம்மதி அடைவாயாக. அப்படியென்றால் அவ்வவையோரை நான் மன்னிக்க வேண்டுமா? ஆம் சகி, நீ மன்னிப்பாயாக. பழிவாங்கும் எண்ணம் மனதை வியாபித்திருந்தால் நியாயம் வழங்க இயலாது. பழிவாங்குதல் துஷ்கர்மமாகும். நியாயமே சத்கர்மமாகும். எனில் என் நிலை என்ன கோவிந்தா? அரச குலத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்கிய திரௌபதிக்கே இழிவான இந்நிலை ஏற்பட்டுள்ளதென்றால் இந்த அகிலத்தில் வாழும் பெண் குலத்தின் நிலை என்னவாகும்? சிந்தித்துப் பார் சகி. உனது வேதனையின் வாயிலாக அகிலத்தின் வேதனையைப் பார். உன்னுடைய துயரங்களை உறுதியானதாக மாற்று. ஒன்றை நினைவில் நிறுத்து சகி. எவர் ஒருவர் தன்னுடைய துயரை முன்னிறுத்தி வாழ்கின்றாரோ அவர் தன் நிலையை இழந்து விடுவார். ஆனால் எவர் ஒருவர்
அகிலத்தின் துயர் அனைத்தையும் தன்னுடைய துயராய் கருதுகின்றாரோ அவர் முன்னிலை பெற்று பலமடைவார். தன்னுடைய துயர் பற்றி மட்டுமே கவலை கொள்வது துஷ்கர்மமாகும். ஆனால் அகிலத்தின் வேதனை அனைத்திற்கும் நல் உபாயம் தேடுவது சத்கர்மமாகும். ஆம் சகி, நான் கூறுவதைக் கேள். கொடும்பாவி துரியோதனனை முதலில் மன்னித்துவிடு. அந்தச் செயலை அவனை அழிவின் பாதையில் இட்டுச் செல்லும். அதன் பிறகு துரியோதனனைப் போல் எண்ணற்றவர் வாழும் இந்த அகிலத்தை துஷ்டர்களிடமிருந்து காக்கும் வழியினை தேடு. அது உன் தன்னலமாகாது, அது பொதுநலமாகும். அகிலத்தில் வாழும் நல்லோர் நன்மைக்காக, அவர்கள் முன்னேற்றத்திற்காக யுத்தம் செய். இறைவன் காட்டிய வழியில் நடக்கும் வேளையினில் எப்படிப்பட்ட ஹிம்சைகள் உருவானாலும் அது தர்ம யுத்தமாகவே கருதப்படும். நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா? கூறு சகி, என் அறிவுரையை ஏற்பாயா? நிச்சயம் கோவிந்தா. வேதனை இருளில் தவித்திருந்தேன். ஞானம் எனும் தீபத்தை என்னுள் ஏற்றிவிட்டீர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஞ்சாலி, இக்கரம் கொண்டே நான் பகடையை உருட்டினேன். என் தம்பியரை நான் அடிமைகளாக்கினேன். என் மனைவியை அவமானத்திற்குள்ளாக்கினேன். என் கரத்தை எரிப்பதாய் பீமன் சூளுரைத்தான். உனது வாக்கை நிறைவேற்று பீமா. வா, என் கரத்தை எரித்துவிடு.
வேண்டாம் ஐயனே. அச்செயல் புரிய வேண்டிய அவசியமில்லை. நான் தம்மை மன்னிக்கின்றேன். என்னை நானே தண்டிக்க வேண்டிய சூழலில் உள்ளேன். இல்லையெனில் என் வாழ்வே நரகமாகிவிடும். அருகே வா பீமா, எரித்துவிடு என் கரங்களை. சொந்தங்கள் பந்தங்கள் சோதனை